ஹாய், வெல்கம் டு சமைத்து மயில். இந்த தீபாவளிக்கு ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: குண்டுலுந்து 1 கப், நான் 1 hour ஊற வச்சிருக்கேன், இதனால ஊறிருக்கு. 1 கப் சர்க்கரை, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில், அரிசி மாவு 2 ஸ்பூன், 1 பிஞ்ச் கலர் பவுடர், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்து வந்து நான் 1 hour ஊற வச்சிருக்கேன், 1.5 hours ஊற வச்சிருக்கேன். இதனால நம்ம வந்து கழிஞ்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் ஒரு 3 to 4 times வந்து நம்ம கழிஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இது கழிஞ்சிட்டு வந்தாச்சு. தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மட்டும் இதை அரைச்சிக்கலாம், ஆட்டிக்கலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா அவ்வளோவா பதம் வராது. ஒரு 10 to 15 minutes இது ஆட்டணும். இது நல்லா ஆட்டியிருக்கு பாருங்கள், நல்லா மாவாயிருக்கு. இது சரியான பதமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு தண்ணிக்குள்ளார நம்ம ஆட்டின மாவு போட்டோம்னா எங்கேயும் பிரிஞ்சு போகாமல் மேலே மிதக்கணும். இது சரியா இருக்கு. இந்த டைம்ல இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மாவு பாருங்க நல்லா கெட்டியா இருக்கு. மாவு கெட்டியாக தான் இருக்கணும். இந்த டைம்ல நம்ம அரிசி மாவு சேர்த்திக்கலாம், கலர் போட்டு சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஆரஞ்சு கலர்ல கிடைச்சிருக்கு. இது நம்ம வந்து ஒரு கவர்ல போட்டுக்கலாம். பாவு காய்ச்சலாம். 1 கப் சர்க்கரை, சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த பாகுக்கு வந்து நம்ம அதிகமாக பாகு தேவைப்படாது. இதில் உள்ள போட்டு நம்ம எடுத்துருவோம். அதனால வந்து தண்ணி சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். இது நல்லா பபிள்ஸ் வருது. இது வந்து அரை கம்மி பதத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு கம்மி பதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்மி பதமாக இருந்துச்சுன்னா ஜாங்கிரி வந்து இனிப்பில் ஊறாது. அரை கம்மி பதத்தில் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லா பாகு மணக்க ஆரம்பிச்சிருச்சு, சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. தண்ணி பதத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கவர்ல எடுத்து வச்சிருக்கத ஒரு சின்ன துளை விட்டுட்டு கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜிலேபி சுத்த ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நிறைய டைம் தப்பாக தான் வரும். ஒரு 3 சின்ன சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அதோட அவுட் சைடில் வந்து போடுங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே தப்பாக தான் வரும். நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம தட்டில் போட்டு பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் போட முடியாது. இதை நம்ம போட்டு பார்க்குறோம். கையில் எப்படி போட வருது, கையில் பிடிக்க வருது, அதுக்காக போட்டு பார்க்குறோம். இது நம்ம வந்து நம்ம ஜிலேபி இதில் போட மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளாக போடணும் அப்படிங்கிறக்காக இது போட்டு பார்க்குறோம். நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்னதாக ஃபர்ஸ்ட் முறுக்கு மாதிரி நல்லா சின்ன சின்னதாக சுற்றிட்டு அதன் மேலேயே அவுட் சைடில் வந்து சின்ன சின்ன பூவாட்டம் வந்து போடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் வந்து இதை போட்டு பொரிக்கணும். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். சுத்த அது அப்படியே மேலே அழகாக மிதங்கிட்டே வரும், ரவுண்டாகிட்டே இருக்கும். நிதானமாக செய்யணும், ரொம்ப பொறுமையாக சுற்றணும். வரலினாலும் அப்படியே வந்து சுற்றுங்க, இல்லைன்னா விட்டுறாதீங்க. நிறைய சுத்த தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், ஜிலேபி வர ஆரம்பிக்கும். இது நம்ம பொன்னிறமாயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஷார்ப் எட்ஜ் இருக்க மாதிரி இருக்க முனையில வந்து திருப்பி போடுங்க. நம்ம பணியாரம்லாம் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி இதில் திருப்பி போடுங்க. இது ஃபுல்லாக உளுந்து தான். வேகமாக வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறது எதுவும் வேகாது. மிதமான சூட்டில் வந்து இது செய்யுங்க.
இது ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. பபிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாகு வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போது தான் வந்து போட்டிங்கன்னா தான் ஜாங்கிரிக்குள்ளார வந்து இனிப்பு ஏறும். இப்போ வந்து நான் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் ஜாங்கிரி போட்டிருக்கேன். ஒரு பக்கம் 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சைட் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விடுங்க. 2 பக்கம் ஒவ்வொரு நிமிஷம் இருந்தால் போதும். ஒவ்வொரு நிமிஷம் இருந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். அழகழகாக வந்திருக்குல்ல. இந்த தீபாவளிக்கு சுவையான ஜாங்கிரி தயாராகிடுச்சு. நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.